இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி தேங்க்யூ ஜீசஸ், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஹல்லேலூயா. ஒரு குழப்பத்தில் ஒரு பெரிய தெளிவை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இனி நீங்கள் குழம்புவது இல்லை. இனி நீங்கள் அந்த காரியத்தை குறித்து ஒரு தெளிவான முடிவெடுக்கிறதற்கு ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தினால் உங்கள் ஆவியானவர் நிரப்ப போகிறார். அந்த பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உன்னதத்திலிருந்து அந்த பலன் கிடைக்க போகிறது. இனி நீங்கள் தடுமாறுகிறவர்களாய் அல்ல, இனி நீங்கள் தைரியமானவர்களாய் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஹல்லேலூயா. இந்த சத்தம் எங்க கேட்கப்பட்டாலும், ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகள் கூட கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பவரை கர்த்தர் நம்ம மேல கிருபையாய் கர்த்தர் வைக்க போறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் முன்பாக கூட வாங்க. இந்த காரியத்திற்காக கண்டிப்பா இந்த வாக்குத்தத்தம் நமக்கு தேவையான ஒன்று. இந்த வாக்குத்தத்தத்திற்காக கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஜெபித்தே ஆக வேண்டும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. Thank you Jesus. நாங்கள் நலம் பலம் ஒன்றும் நாங்கள் பேசக்கூடாது. Thank you Jesus. நீங்க யாரோ ஒருத்தர் அல்ல, நீங்க யாரோ ஒருத்தர் அல்ல, நீங்க ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர். என் பிள்ளைக்கு இதுதான் கரெக்டான மாப்பிள்ளை, இதுதான் என்னுடைய குடும்பத்திற்கு ஏற்ற குடும்பம், இந்த குடும்பம் தான் இது. இந்த காரியத்தை வேற யாரும் கொண்டு வரல, கர்த்தர் தான் கொண்டு வந்திருக்கிறார். நான் மனப்பூர்வமா நம்புறேன். எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பெரிய தைரியமே வந்திருக்குது. இல்லை, இதை குறித்து நான் இனி தடுமாறவே மாட்டேன். இது கர்த்தர் துவங்கினது, இதை கர்த்தர் கண்டிப்பா நடத்தி முடிப்பார். இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அந்த அந்த ஒரு போல்ட்னஸ் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தரப்போறார். நிறைய பேருக்குள்ளே கர்த்தர் என்ன பண்ற போறேன்னா, அப்படிப்பட்ட ஒரு போல்ட கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். இது எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை சேஞ்ச் என் வாழ்க்கையில், எத்தனை இப்போ இந்த வார்த்தையை நான் பிரசங்கம் பண்றேன். ஆனா இந்த வார்த்தையை நான் தியானிச்சு பிரசங்கம் பண்றேன். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையினுடைய விளக்கம் எனக்கு இல்லை, தெரியாது. இந்த வார்த்தையினுடைய விளக்கம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு காலத்துல நான் இருந்ததை நினைக்கிறேன். ஐயோ, எவ்வளோ தடுமாற்றம் தெரியுமா? எவ்வளோ நிமிஷத்துக்கு நிமிஷம் தடுமாற்றம், நொடிக்கு நொடி தடுமாற்றம், ஒவ்வொரு நாளும் தடுமாற்றம். படிக்கிறதுக்கு ஒரு தடுமாற்றம். இது நம்முடையதா? அளவே இல்லை. சிக்கானதே எதனாலன்னா இந்த தடுமாற்றத்தினால தான் நான் சிக்காயிட்டேன். இது எனக்குரியதா இல்லையா? இது நமக்கு தானா? இது கர்த்தர் தான் நம்மளை நடத்துறாரா? இதை செய்வோமா? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனா நான் இல்லவே இல்லை. ஆனா கர்த்தரோட நெருங்க ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய மகிமை நான் உணர்றேன். இப்ப என்ன பண்றேன்னா, சில காரியத்திற்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா, தெளிவா டிசைட் பண்ணி இது இல்லைன்னா சரி, நோ ஃபர்ஸ்ட் எல்லாம் இல்லைன்றதை என்ன பண்ண முடியாதுன்னா அதை ஏற்றுக்கவே முடியாது. ஒரு காரியத்தை இல்லைன்றதை ஏற்றுக்கவே முடியாது. அவ்வளவு யோசிச்சு, ஏன்னா ஒரு காரியத்தை நம்ம எடுக்கணும்னு நினைச்ச உடனே ரொம்ப யோசிப்போம். பெரிய விதமாக யோசிச்சு அதை அப்படி இப்படி நல்லா யோசிச்சு பெரிய கற்பனை பண்ணி அது கிடைக்கும்னு நினைச்சிட்டு திடீர்னு பார்த்தா அது இல்லைன்னு உடனே அப்படியே மனசே ஒன்றும் இல்லாமல் போயிடும். நம்ம இவ்வளோ ஆசைப்பட்டோம், இவ்வளோ யோசிச்சோம், இவ்வளோ ஜெபம் பண்ணோம். ஆனா இப்ப என்ன அப்படின்னா, இல்லைன்னு நினைச்சா அடுத்த நிமிஷம் மனசு என்ன சொல்லு தெரியுமா? அது கர்த்தருக்கு சித்தம் இல்லடா, அதனால இல்லடா, சரி அடுத்த உடனே பாரு, நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும். அந்த தைரியம், இந்த தைரியம் வந்ததற்கு பிற்பாடு உண்மையிலே நான் என்ன பண்றேன்னா, நிறைய டென்ஷன் இல்லை, நிறைய வருத்தம் இல்லை, இன்னும் நிறைய காரியத்திற்கு கர்த்தர் நம்புறாருன்ற ஒரு தைரியம் நமக்கு வந்துருச்சு. நான் எனக்கு மட்டும் இல்லை, இந்த சத்தத்தை கேட்குற உங்க எல்லாருக்கும் அது கிடைக்கும். எல்லாருக்கும் அது கிடைக்கும். கர்த்தர் கிருபையாய், ஆமென். அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரி ஒரு போல்ட்னஸ், அந்த மாதிரி ஒரு தலைமைத்துவத்தினுடைய ஸ்பிரிட்டை கர்த்தர் உங்க மேல கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் வைப்பார். கிருபையாய் வைப்பார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துல யாராவது ஒருத்தர் சில காரியம் கிடைக்கலன்னு சொன்ன உடனே பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறது மாதிரி
சூழ்நிலை உங்களுக்கு இருக்குதா? சிலர் அப்படிதான். சிலர் என்ன நினைப்பானுங்க, எப்படியாவது அதை வாங்கணுன்றதுக்காக, இல்லை எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக எவ்வளவு முயற்சி தெரியுமா, எவ்வளவு முயற்சி. ஆனா உண்மையான ஒரு நல்ல மனநிலைமை என்ன மனநிலைமை? ஒரு நல்ல மனநிலைன்றது என்னது? இப்போ நிறைய உதாரணத்துக்கு சொல்றேன், சில வீடுகளில் பிரச்சனை வரும். எதுக்கு பிரச்சனை வரும்னா, சாப்பாட்டில் பிரச்சனை வரும். காலையில் கணவனார் வந்து ஃபோன் பண்ணி இன்னைக்கு மத்தியானம் இல்லை நைட்டு இதை செஞ்சிரு அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு சூழ்நிலை அது என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. இப்போ சிக்கன் வந்து அவர் சாப்பிடாத சிக்கனா, இன்னைக்கு சிக்கன் சாப்பிடலன்னா சொல்லுங்க, நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளவுதான். இல்லை அப்படின்னா சரி கடையில் போய் கூட சாப்பிடலாம், அதான். ஆனா வந்த உடனே இவர் மனசுக்குள்ள நினைச்சு சொல்றேன், இன்னைக்கு சிக்கன் இன்னைக்கு இப்படி சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து அது இல்லைன்னு சொன்ன உடனே அதை என்ன பண்ண முடியாது, ஏத்துக்கவே முடியாது. கோவம்னா அவ்வளோ கோவம் வரும், அவ்வளோ எரிச்சல். என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன செஞ்சுட்டு இருக்க, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், என்ன. ஆனா அது ஒரு 2 hours தாண்டி 2 மணி நேரம் தாண்டி கோவம்லாம் பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்து யோசிச்சு, டேய் என்னடாப்பா ஒரு சிக்கனுக்கு போய் இவ்வளவு கோவப்பட்டியப்பா அப்படின்னு நம்மளை யோசிச்சா நமக்கு என்னவா இருக்கும்? சோ அசிங்கமா இருக்கும். வெளியில போய் யாராவது ஒருத்தர் இதை சொன்னா சொல்லுங்களேன், ஏங்க நீ சாப்பிடாதவங்களாங்க, அப்போ நமக்கே கஷ்டமா இருக்கும். அப்போ நம்ம பாருங்க, நம்மளால அதை கூட என்ன பண்ண முடியல. சரி இன்னைக்கு சாப்பிடாட்டே என்ன நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றத நம்மளால ஏத்துக்க முடியலையே. அப்போ எந்த விஷயத்தை நம்மளால ஏத்துக்க முடியும்? அப்போ நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கு பாருங்க. இது தலைவர்களுடைய மனநிலைமை இல்லை, இது தலைவியினுடைய மனநிலைமை அல்ல. ஒரு தலைவனுடைய மனநிலைமை, ஒரு தலைவியினுடைய மனநிலைமை என்னன்னா, இது நோ அப்படின்னு வந்துச்சுன்னா உடனே ஒரு துக்கம் கூட பட மாட்டாங்க, ஒரு ஷேக்கு கூட ஆக மாட்டாங்க, ஒரு இதை அடையணும் அப்படின்றதுக்காக வேற எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. அந்த தலைவனுடைய அபிஷேகம் இது நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே ஓகே ரைட் நெக்ஸ்ட், அடுத்ததை பாருங்க, அடுத்து என்ன பண்ணலாம், இதுதான் தலைவன். இந்த மனசளவுக்கு நம்ம வந்துட்டோமா, நம்ம வளர்ந்துட்டோமா? இல்லை அப்படின்னா கர்த்தர் இன்னைக்கு கிருபையா இறங்குவேன் என்று சொல்லுகிறார். உனக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலைமை, ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு கிருபை. நீங்க சொல்லுவீங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, அதனால இதுல நலம் பலம் எதுவுமே பேசக்கூடாது. அனுப்பி விட்டுறலாமா, பிள்ளைய அனுப்பி விட்டுறலாமா, என்ன ஒரு ஸ்ட்ராங். அப்படி குழம்பி போயிருக்கிற அத்தனை பேருக்கும் இன்னைக்கு எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த 100 daysல இந்த வார்த்தை, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்க அப்படி மாறணும், நீங்க அப்படி மாறணும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வீடு கொண்டு போய் இந்த வீடை மாத்துறதுக்கு ஒரு இடத்துல போய் வீடு பார்த்தோம், அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. இது வரைக்கும் குடியிராத மாதிரி ஒரு நல்ல வீடு, அவ்வளோ அழகான வீடு, மாடியிலலாம் படிக்கட்டு, ரொம்ப நல்லா அது என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. உடனே அந்த ஓனர் பார்த்து என்கிட்ட பேசுகிறாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு என்ன. அப்படியே சார், என்ன சார் ஃபாதர்ன்றது மாதிரி அப்படியே இருக்கு, இப்படி பேசுகிறீங்களே, அப்படி ரொம்ப பெருமையாக பேசு, அட்வான்ஸ் அனுப்புறீங்களா சார்னு கேட்ட உடனே அட்வான்ஸ் அனுப்பியாச்சு. சரி இங்கே எல்லாத்தையுமே பாஸ்டமாக எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு, எல்லாத்தையுமே பேக் பண்ணி அட்டை பாக்ஸில் போட்டு எல்லாம் பேக்கிங் ரெடியாக இருக்குது. திடீர்னு அந்த வீடு கொடுத்தவர் ஃபோன் பண்ணி, இல்லை உள்ள சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஃபாதர் உள்ள வரக்கூடாது, அதனால வீடு கொடுக்காதீங்கன்ட்டாங்க, எனக்கு ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு சார், உங்கள்கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல சார், என்னை மன்னிச்சிருங்க, அட்வான்ஸை திரும்பி அனுப்புகிறேன், நீங்கள் வேற ஏதாவது வீடை பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷத்தில் பேக் பண்ணியாச்சு, அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, மனசில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இங்கே போகலான்னு நினச்சாச்சு. இப்போ அது என்ன வருது, நோ அப்படின்னு வருது. உண்மையிலே கர்த்தருக்கு முன்னாடி பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், அடுத்த வார்த்தை என் வாயிலிருந்து என்ன சொன்னா, கர்த்தருக்கு சித்தம் இல்லையா, கர்த்தருக்கு சித்தம் இருந்தா கிடைச்சிருக்கும், அவருக்கு சித்தம் இல்லைன்னா கிடைக்கல. ஏதோ ஒரு நன்மை கண்டிப்பா, அது தீமைக்காக மட்டும் கண்டிப்பா இல்லை. எப்படி? ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி
இப்படி ஆண்டவரே எப்படியாவது கொடுங்க ஆண்டவரே, அவருடைய மனசை மாத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால விரோதமாய் பேசுகிற நாவுகள் எல்லாம் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். நம்ம இப்படிதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா அதை என்ன பண்ணிக்க முடியல, அதை ஏத்துக்க முடியல, அதுல ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. அதை வாங்கியே ஆகணும், அதை எடுத்தே ஆகணும். ஏன்னா நான் ஆசைப்பட்டுட்டேன், நான் மனசுல பிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப அந்த மென்டாலிட்டி இப்ப எப்படி மாறி இருக்குது? இப்படி எப்ப மாறி இருக்குண்ணா, விட்டுறா, தூக்கி போடுறா. வாடகை சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே வீடு, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 10,000 வீடு, போ தூக்கி போடு, நமக்கு ஒண்ணு இல்லைன்னா 10. எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்முடைய மனநிலைமையை மாற்றுகிறார். அப்போ ஆண்டவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இந்த யூதாஸ் காரியத்தை நமக்கு கேட்கல. சத்தமா சொல்லுங்க. வேத வாக்கியம் நிறைவேறதுக்கு இந்த யூதாஸ் காரியத்தை, அதனால நீ உட்காருப்பா. ஆனா நமக்கும் அப்படிதான். இந்த அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் உங்களுக்கு ஆயிடுச்சு. ஒரு பிரச்சனையை குறித்து முதல்ல உங்களுக்கு தேவை, அந்த பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கு பணம் இல்லை. ஒரு போராட்டத்தை நீங்க ஜெயிக்கிறதுக்கு, அதை ஜெயிக்கிறதுக்கு முதல்ல தேவை ஆள்பலம் இல்லை. முதல்ல உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? அந்த பிரச்சனையை குறித்த ஒரு சரியான ஒரு மனநிலைமை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தேவை. அது இருந்தா போதும், அது இருந்தா போதும். அது இருந்தா நீங்க தடுமாற மாட்டீங்க. அது இருந்தா உங்களுக்கு நஷ்டமாகாது. நீங்க ரொம்ப அதை கைட் பண்ணா போதும். இப்போ தண்ணி வருது பாருங்களேன். இந்த தண்ணி வரும்போது இந்த தண்ணிக்கு நீங்க வாய்க்கால் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணிக்கு வாய்க்கால் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணுனா போதும்னா, அந்த வாய்க்கால்ல தண்ணி வரும்போது இருக்கிற டஸ்ட் அப்படியே லைட்டா, அதுவும் அந்த டஸ்ட்டை கிளீன் பண்ணும்போது நீங்க தனியா கிளீன் பண்ணும்போது தான் கஷ்டம். அந்த தண்ணி வருது பாருங்க, வர 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 அந்த தண்ணியோட சேர்ந்து உங்க மண்ணொட்டி வச்சு ரொம்ப ஸ்ட்ரெயின் எல்லாம் பண்ண வேண்டாம். லைட்டா நீங்க தள்ள வேண்டாம். எது தள்ளும்? நீங்க அந்த விவசாயம் பண்ணிருக்கவங்களுக்கு தெரியும். லைட்டா நீங்க என்ன பண்ணா போதும், ஒரு இது கொடுத்து லைட்டா தள்ளி தள்ளி விட்டா போதும், அந்த தண்ணி பாட்டுக்கு என்ன பண்ணும்? நம்ம வெட்ட வேண்டிய அவசியம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆனா ஆண்டவர் இந்த 100 டேஸ்ல உங்களை உருமாற்றுவார், உங்களை வித்தியாசப்படுத்துவார். இனி ரிஸ்கா செய்ய மாட்டீங்க, லகுவா நீங்க செய்வீங்க. அப்படியே நீங்க அப்படியே லைட்டா அப்படியே தட்டி தட்டி விட்டு போவீங்க, அது அழகா நடந்துடும். இனி கடினமா வாழ மாட்டீங்க, இனி சுலபமா வாழுவீங்க, ரொம்ப ஈஸியா செய்வீங்க. உங்க முன்னாடி இருக்கிற எவ்வளவு பெரிய டாஸ்க் ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு ரொம்ப சுலபமா அதை செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஹalleluya. உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருக செய்யும் தேவன், உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருக செய்யும் தேவன். நேராகும் வாய்ப்பில்ல உன் வாழ்க்கை சீராக மாற்றிட வருவாரே. நேராகும் சீராக மாற்றிட வருவாரே. ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாம் தேவனும் கூட வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற வணங்கி நிற்கும். உன்னை பார்த்தவர் கண்டிட்ட தாயங்கள்
பகைத்தவர் கண்டிட்ட காயங்கள் மாறும், உன்மேன்மை உன் கையில் சேரும், உன்மேன்மை உன் கையில் சேரும். கைகளை மேல தட்டி சீர்படுத்துவாரோ, சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இயேசுவே சீர்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட எல்லாமே ஆமாப்பா நடக்கட்டும். இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும் ஆண்டவரே. இயேசுப்பா, இயேசுப்பா. உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும், கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும், உன் நன்மைகள் உன்னை சேரும், புது நன்மைகள் உன்னை சேரும். கைகளை மேல தட்டி ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், கிருபப்பா 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 கிருபப்பா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, எங்களை ஒன்றும் இல்லாமையிலிருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்த தகப்பனே, இவ்வளவு தூரம் தட்டி கொடுத்த தகப்பனே, ஹல்லேலூயா. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் அப்பா, ஒரு திறமையான ஒரு வார்த்தை, பதட்டமே இல்லாத ஒரு தீர்மானம். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை சீக்கிரமா எங்களுக்கு கொடுத்து வெகு சீக்கிரத்தில் எங்க பிள்ளைங்க ஒரு பத்திரிகை அடிச்சு அதுல இந்த காரியம் கர்த்தரால் வந்துச்சு. ஒரு வீடு கட்டி அது கர்த்தரால் வந்துச்சு. ஒரு தொழிலை ஆரம்பிச்சு இது கர்த்தரால் வந்துச்சு. இந்த வார்த்தையை எங்க வாயிலிருந்து சீக்கிரமா நீங்க உச்சரிக்க பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். இதோ ஆலயத்துக்குள்ள நிக்கிற பிள்ளைங்க, ஆன்லைன் மூலமா அந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க, தகப்பனே உங்க வருகை தாமதிக்கும்னா நெக்ஸ்ட் இயர் நிறைய பேர் எங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், இது எப்படி இது எப்படி இது எப்படி. உடனே எங்க பிள்ளைங்க வார்த்தை சொல்லணும், இது கர்த்தரால் ஆயிற்று, இந்த காரியம் கர்த்தரால் வந்துச்சு, இந்த காரியம் கர்த்தரால் வந்துச்சு, இந்த உயர்வு கர்த்தரால் வந்துச்சு, இந்த மகிமை கர்த்தரால் வந்துச்சு, இந்த அங்கீகாரம் கர்த்தரால் வந்துச்சு, இந்த சுகம் கர்த்தரால் வந்துச்சு. இந்த வார்த்தையை சொல்ல போகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்க ரத்தத்தை உங்க பிள்ளைங்க எல்லாரும் மேலையும் தெளிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் எங்களுக்கு 5 days தான்ப்பா. அதை முடிக்கும் போது ஒரு பெரிய மகிமையை நாங்க பார்க்கட்டும். நாளைக்கு நடக்கிற உபவாச ஜெபத்தில் உம்முடைய மகிமையை நாங்க பார்க்கட்டும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.